சுரேசலே அடம்பிடிக்கிறார். அதாவது நான் மருந்துகள் உட்கொள்ள மாட்டேன் என்ற விடத்திலே அடம்பிடிக்கிறார். ஆனால் அங்கு வேலை செய்யக்கூடிய தாதியர்கள் அவருக்கு கடினமான முறையிலே கண்டனத்தையும் தெரிவிப்பதோடு அவர்களே ஏசியும் இருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் வைத்தியசாலை என்பது ஒரு மனிதனுடைய உயிரை காக்க வேண்டிய ஒரு இடம். ஒரு குறிப்பிட்ட காலத்திலே கேலியரம்புக்களுடைய காலத்திலே ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் மல்சாலா வச்சுக்கிறேன், மரணித்தவர்களுக்காக தான் மல்சாலா வச்சுக்கிறேன்னு பேச அந்த அளவு தூரம் மனிதனுடைய உயிரை துச்சமாக மதித்த காலம். ஆனால் இந்த அரசாங்கத்திலே வைத்தியசாலை என்பது அவர்களுடைய கடமையை செய்வதற்கும் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே தார்மீக பொறுப்போடு செயற்படக்கூடியவர், தாதிமார்கள் ரொம்ப தியாகத்தோடு செயற்படக்கூடியவர். எனவே அந்த இடத்துல போயிட்டு நான் மருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லி போட்டு அவர் அடம் பிடிக்கிறத அங்கே முடியாத விஷயம். அப்படியாக இருந்தால் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றி விடுவார்கள். திரும்பவும் அவர் ஜெயிலுக்கு போனேன். அவர் மருந்து குடிக்க வேண்டியது மருந்து குடிக்கணும், சாப்பிட வேண்டியது சாப்பிடத்தான் வேணுமா, அவர் செய்ய வழி இல்லை. அவர் இப்போ இறுகி இருக்கிறாங்க. சுரேசலே வாய் துறக்காவிட்டாலும் சுரேசலையோடு சேர்ந்து செயற்பட்டவர்கள் எல்லாம் இதற்கான சாட்சியங்களை முழுமையாக கூறிவிட்டார்கள். சுரேசலையோட ஒப்புதல் மட்டும்தான் பெற இருக்கிறதே தவிர அவரிடம் வாக்குமூலம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. எஸ் நான் செய்தேன், நான் இவர்களுக்கு கட்டளை இட்டேன் என்று அந்த ஒப்புதலை பெற வேண்டி இருக்கிறதே தவிர வாக்குமூலம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கான அவரை சுற்றி வேலை செய்கிற அனைவருமே பொது சுயேட்சையாக அவர்கள் இந்த அரசாங்கத்திலே தங்களை தப்பித்துக் கொள்வதற்காக அரசு சாட்சியலாக மாறி வருகின்றார்கள்.